திறந்து பார்த்த பொழுது பிள்ளை சுவாசிக்க தடுமாறுகிறது. டாக்டரை இரவுக்கு கூப்பிட்டேன். டாக்டர் சொன்னாங்க, நம்ம ஹாஸ்பிட்டலில் எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லை பாஸ்டர், கிம்ஸுக்கு கொண்டு போயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அருமையான தேவஜனம், 2 வயதை தாண்டுவதற்குள் 6 முறை நிமோனியா வந்திருக்கிறது அவளுக்கு. 2 முறை தான். டாக்டர்கள், கிம்ஸில் இருக்கிற டாக்டர்கள் எல்லாரும் அவளை ஓயாமல் வந்து பரிசோதனை பண்ணுவார்கள். இவளுக்கு ஏன் இப்படி நடக்கிறது? நல்லா கவனிங்க. இந்த பிள்ளை என் கையில் கொடுத்தவொடனே என் பிள்ளை ஞாபகம் வந்துருச்சு. ஓன்னு சொல்லி அழுதேன். பிள்ளை சாக போகுது, என்னன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஹார்ட்ல இருந்து, நல்லா கவனிங்க, கிட்னிக்கு போகிற ஒரு நர்வ்ல கேன்சர் கட்டி இருக்குதுயா. 2 வயசு பிள்ளைக்கு கேன்சரா? 2 வயது பிள்ளைக்கு கேன்சரா? என் கண்கள் கலங்க ஆரம்பித்தது. டாக்டர் சொல்லிட்டாங்க, பிள்ளை கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துருங்க. அதை விட இன்னொரு கொடுமையான செய்தி ஒன்று சொன்னார்கள். எங்களுக்கு 10 வருடம் கழித்து இந்த குழந்தையை கடவுள் கொடுத்தார். 2 வருடத்தில் எங்களை விட்டு எடுத்துக்கொள்ள போகிறார். எங்களுக்கு ஏன் இந்த நிலைமை? புரிந்து கொள்ள முடியலையே. எங்களுக்கு ஏன் இந்த நிலைமை புரிந்து கொள்ள முடியல? கண்ணீர் விட்டார்கள். நான் சொன்னேன், வாழ வைக்கிறவர் கர்த்தர். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். சித்தமுண்டு என்று சொல்லி, சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினி, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினி, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினி. கண்ணீரோடு பிள்ளைகிட்ட ஜோமணி அவங்க கையில கொடுத்து அனுப்புனேன். நீண்ட காலமாய் அந்த பிள்ளைய பார்க்கணும்னு எனக்கு ஆசை. நீண்ட நாளாய் கடந்த வருஷம் தேங்காய்பட்டினம் மீட்டிங்க்கு, கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் தாண்டி தேங்காய்பட்டினம் மீட்டிங்க்கு போயிருந்தேன். அப்போ அங்கே அந்த சகோதரனை கண்டேன். அவரிடத்துல கேட்டேன், குழந்தை எங்கே என்று கேட்டேன். அவர்கள் மாத்திரம் வந்து குழந்தை எங்கே என்று கேட்டேன். என் பிள்ளை இப்ப நல்லா இருக்கிறா, சுகமா இருக்கிறா, பிள்ளை ஸ்கூலுக்கு போறாயா. இன்றைக்கு நான் நம்புறேன், எதையும் செய்ய வல்லமையுள்ளவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். தேவஜனமே, நீ ஆராதிக்கிறவரால் எதையும் செய்ய முடியும். கொல்லவும் அவரால் கூடும், உயிர்ப்பிக்கவும் அவரால் கூடும், கட்டவும் அவரால் கூடும், கட்டினதை இடிக்கவும் அவரால் கூடும். தேவஜனமே, எந்த மனிதனையும் வாழ வைக்க அவரால் கூடுமே. ஐயா, தகப்பன் சொல்றா, ஏதாவது செய்வீங்களா ஆண்டவரே? ஏதாவது செய்வீங்களா ஆண்டவரே? இன்னொரு தாயானவள் இயேசுவின் பாதத்தில் வந்து விழுந்து அழுறா, என் மகளுக்கு ஏதாவது செய்வீங்களா? என்னம்மா உன் மகளுக்கு பிரச்சனை? ஒரு பிசாசு அவளை படாத பாடு படுத்ததுயா. அவளை பார்த்து ஆண்டவர் சொல்றார், பிள்ளைகளின் அப்பத்தை நாய்களுக்கு கொடுக்க கூடாதம்மா அப்படின்னு சொல்றாரு. ஆமா ஆண்டவரே, மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைய அந்த நாய் சாப்பிடும் தானே ஆண்டவரே? மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைய அந்த நாய் சாப்பிடும் தானே ஆண்டவரே? நாயாகவே இருந்துட்டு போறேன் ஆண்டவரே. ஆனா ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. யோபு சொல்லுவா, என்னுடைய வேதனையை குறித்து யாராவது அறியணும்னா கடற்கரைக்கு போங்கப்பா. கடற்கரை இருக்கிற மணல் எல்லாம் வாருங்க, ஒரு தராசின் ஒரு பக்கத்தில் வைங்க, என் வேதனை எடுத்துக்கொண்டு இன்னொரு பக்கத்தில் வைங்க. என் வேதனை கடற்கரை மணலை விட அதிக பாரம் உள்ளது. அவனை பார்க்க வந்த நண்பர்கள் சொல்றாங்க, வந்து அவனுடைய துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு, மகா கொடிய துக்கம், தாங்க முடியாத வேதனையை அனுபவிக்கிறான்பா, யோபுவே, உருவிழந்து நிக்கிறியப்பா. எவ்வளவு மேன்மையா நிக்கிறவன். வீதிகளில் நடந்தா உன்னை பார்த்து ஓடி ஒளிகிற காலம் இருந்தது. வீதிகளில் நடந்தால் பிரபுக்கள் எழும்பி நின்ற காலம் இருந்தது. வீதிகளில் நடந்தால் மூப்பர்கள் வாயை பொத்திக் கொள்ற காலம் இருந்தது. இப்ப உருவிழந்து நிக்கிறிய யோபுவே, என் துக்கம்
இன்னைக்கு நான் நம்புறேன். யோபுவை கண்ட கண்கள் உன்னையும் காண போகிறது. யோபுவை கண்ட கண்கள் உன்னையும் பார்க்க போகிறது. ஏதன் சொல்லுது, கர்த்தர் யோபுவை பார்த்தார், அவ்வளவுதான். ஒரே ஒரு பார்வை. இன்றைக்கு ஒரே ஒரு பார்வை தான் ஆண்டவரே, ஒரே ஒரு பார்வை தான் ஆண்டவரே. எல்லாம் மாறிடுமே. கையை உயர்த்தி சொல்லுங்க, உம்மால் கூடும் ஒரு வார்த்தை ஐயா, உம்மால் கூடும் எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஏசையா ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, ராஜா சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. இசையா சொல்றா, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பதாக உண்மையும் மன உத்தமமா நடந்தேனே ஆண்டவரே. நான் உமக்கு முன்பதாக உண்மையும் மன உத்தமமா நடந்த ஆண்டவரே, நீர் எனக்கு நான் செய்ததை நினைத்து இது ஏதாவது செய்யணும். நான் ஏன் சாகணும் ஆண்டவரே? நான் ஏன் சாகணும் ஆண்டவரே? எனக்கு ஏன் மரணம் வரணும் ஆண்டவரே? 25 வயசுல ராஜாவானே. முதல் மாசம் முதல் வேளை தேவனுடைய ஆலயத்தை திறந்தேன். எங்க அப்பா தேவனுடைய ஆலயத்தை சீர்குலைத்து வைத்திருந்தார். தேவனுடைய ஆலயத்தை பூட்டி போட்டு வச்சிருந்தார். எங்க அப்பா தேவனுடைய ஆலயத்தின் படிமுட்டுகளை தூக்கி எறிந்திருந்தார். எங்க அப்பா தேவனுடைய ஆலயத்தின் படிமுட்டுகளை துண்டு துண்டாக்கி போட்டு வச்சிருந்தார். ஆனா நான் என்ன பண்ணேன் தெரியுமா? தேவனுடைய ஆலயத்தை அவர் பூட்டி போட்டு, தேவனுடைய ஆலயத்தில் தகன பலி கிடையாது, தேவனுடைய ஆலயத்தில் நல்ல தூபம் காட்டுகிற அனுபவம் கிடையாது, தேவனுடைய ஆலயத்தில் விளக்குகள் ஏற்றப்படல, ஒண்ணுமே கிடையாது. தேவனுடைய ஆலயத்தில் எதுவுமே இல்லாத தேவனுடைய ஆலயம் வெறுமையா கடந்துச்சியா. ஆனா நான் ராஜாவான உடனே, 25 வயசு வாலிப பையன், ராஜாவான உடனே அதிகாரம் கிடைச்சிருச்சுன்னு தலைகீழ குதிக்காம முதல்ல தேவாலயத்தை நினைச்சேன். தேவாலயத்தை நினைவு கூர்ந்தேன். தேவாலயத்துக்காக ஏதாவது செய்யணும்னு துடிச்சேன். தேவ ஜனத்தை பார்த்து சொன்னேன், நம்ம பிதாக்கள் போல நம்ம வாழக்கூடாது, நம்ம எல்லாம் மாறணும். நம்ம பிதாக்கள் தான் ஆலயத்தை அசட்ட பண்ணோம், நம்ம பிதாக்கள் தான் ஆலயத்தை பூட்டி போட்டோம், நம்ம பிதாக்கள் தான் ஆலயத்துக்கு விரோதமா எழும்பினோம், நம்ம பிதாக்கள் தான் ஆலயத்தின் பணிமுட்டுகளை துண்டு துண்டாக்கி போட்டோம். நம்ம அப்படி இருந்துடக்கூடாதுப்பா. நம்ம பிதாக்கள் நடந்தது போல நம்ம நடந்துடக்கூடாதுப்பா. பிதாக்கள் செஞ்சது போல நம்ம செஞ்சிடக்கூடாதுப்பா. பிதாக்கள் நடந்து கொண்டது போல நம்ம நடந்து கொள்ளக்கூடாது. நம்ம மாறணும். மாற்றத்தை எதிர்பார்த்த ஆண்டவரே, மாற்றத்தை கொண்டு வர துடிச்ச ஆண்டவரே, எருசலேம்ல மாற்ற வரணும்னு ஆசைப்பட்ட ஆண்டவரே, எந்த ஆலயம் மகிமை இழந்திருந்ததோ அந்த ஆலயத்தை மீண்டும் மகிமையா மாற்றணும்னு ஆசைப்பட்ட ஆண்டவரே, எந்த ஆசாரியர்கள் அசதியா இருந்தாங்களோ அவங்களெல்லாம் உற்சாகப்படுத்தின ஆண்டவரே, எந்த இடத்துல ஆராதனையே இல்லாம கிடந்ததோ அங்க ஒரு மகிமையான ஆராதனையை கொண்டு வந்த ஆண்டவரே. நான் சாகணுமா? உண்மையாத்தானே ஊழியம் செஞ்சேன், உண்மையாத்தானே இருந்தேன். நான் சாகணுமா ஆண்டவரே? இந்த வியாதி எனக்கு அவசியம் தானே ஆண்டவரே? இந்த வியாதி, இந்த கஷ்டம் எனக்கு அவசியம் தானே ஆண்டவரே? இவ்வளவு உண்மையா உழைத்த எனக்கு இந்த வியாதி எனக்கு அவசியம் தானே ஆண்டவரே? இந்த வியாதி படுக்கை எனக்கு தேவைதானே ஆண்டவரே? ஊழியத்துக்காக ஓடி உழைச்சேனே, உழைத்தனே. கடலுக்கு போயிட்டு வந்தேன்னா முதல் பங்கை எடுத்து கொண்டு வந்து கொடுப்பேனே. எவ்வளவு உண்மையா இருந்தேன், ஆலயத்துக்கு எவ்வளவு உண்மையா இருந்தேன், எவ்வளவு உத்தமமா நடந்து கொண்டேன். எனக்கு ஏன் இது? இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், எசேக்கியாவுக்கு 15 வருடத்தை கூட்டி கொடுத்த ஆண்டவர் இந்த பகல் வேளையிலே சில தேவ பிள்ளைகளுடைய ஜீவியத்திலே சில நன்மைகளை கூட்டி கொடுக்க போகிறார்.
கர்த்தர் பெருக வைக்க போறார். அதைத்தான் சொன்னேன், உனக்கு பெருக்கம் உண்டு சபையே, உனக்கு பெருக்கம் உண்டு சபையே. உன் பிரயாசத்திற்கு தக்க பெருக்கத்தை இந்த பகல் வேளையில என் ஆண்டவர், என் தேவன், என் கர்த்தர் உனக்கு தர வல்லமையுள்ளவராயிருக்கிறார். பெருக்கம் உண்டுப்பா. அவன் சொல்ற, நான் செஞ்சதை நினைச்சுக்கோங்கப்பா, நான் செஞ்சதை நினைச்சுக்கோங்க ஆண்டவரே. நான் என்ன செஞ்சேன்னு உங்களுக்கு தெரியாதா? அதை நினைச்சுக்கோங்க ஆண்டவரே, அதை நினைச்சுக்கோங்க ஆண்டவரே. நல்லா கவனிங்க. என்னப்பா செஞ்ச, என்னப்பா செஞ்ச? தேவாலயம் பூட்டி கிடந்த தேவாலயத்தை திறந்தது நான் தான் ஆண்டவரே. பூட்டி கிடந்த தேவாலயத்தை திறந்தது நான் தான் ஆண்டவரே. ஆராதனையே இல்லாத இஸ்ரவேல்ல ஆராதனையை கொண்டு வந்தது நான் தான் ஆண்டவரே. அசதியாயிருந்த ஆசாரியர்களை உற்சாகப்படுத்துறது நான் தான் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க அப்பா தூக்கி எறிந்த பனிமுட்டுகளை எல்லாம் சேர்த்து கொண்டு வந்து அதை மீண்டும் பழுது பார்த்து தேவனுடைய ஆலயத்தில் வச்சது நான் தான் ஆண்டவரே. நான் தான் ஆண்டவரே, நான் தான் ஆண்டவரே. அந்த ஆலயத்துக்காக இவ்வளோ பிரயாசப்பட்டேனே, அந்த ஊழிய வளர்ச்சிக்காக இவ்வளோ பிரயாசப்பட்டேனே. தேவஜனமே, கர்த்தர் மறந்து விடுவதற்கு அநீதியுள்ளவர் அல்லவே. கர்த்தர் மறந்து விடுவதற்கு அநீதியுள்ளவர் அல்லவே. ஒரு அக்கா உண்டு, ஒரு பட்டணத்துல 2 வருஷம் நான் ஊழியம் செஞ்சேன். அப்பாட்ட 5000 பேரை கேட்டேன், அப்பா தந்தார் எனக்கு. என் கீழே 20க்கு மேல ஊழியக்காரங்க இருந்தாங்க. அன்னைக்கு எனக்காக ஜெபிக்கிற 100 தேவ பிள்ளைகள் தனியா பிரிச்சு வச்சிருந்தேன். அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, பரலோகமே இறங்கி வரும், அப்படி ஜெபிக்கிற பிள்ளைகள் இருந்தாங்க. அதுல ஒரு அக்கா என்னை ரொம்ப பராமரிக்கும், ரொம்ப பராமரிக்கும். நான் சின்ன பையனா இருப்பேன், நல்லா என்னை பராமரிக்கிறதெல்லாம் அந்த குடும்பம் தான். அப்போ அந்த பட்டணத்தை விட்டுட்டு நான் புறப்பட வேண்டிய சூழ்நிலை வந்தது. நான் புறப்படும் போது கணவனும் மனைவியை அழைத்து அவர்கள் மேல் கைகளை வச்சேன். ஆண்டவரே, 2 வருஷம் எவ்வளவோ அவமானப்பட்டாங்க, இந்த ஊழியத்துக்காக எவ்வளவோ உழைத்தாங்க, எவ்வளவோ வேதனைகளை சுமந்தாங்க, எவ்வளவோ கொடுத்தாங்க, எவ்வளவோ கண்ணீர் வடித்தாங்க, எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க. என்ன செய்ய போறீங்க ஆண்டவரே, என்ன செய்ய போறீங்க ஆண்டவரே? 2 பேருடைய சிரசுகளின் கையை வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இந்த ஊழியத்துக்காக தானே எவ்வளவோ தூஷணமான வார்த்தையை கேட்டாங்க, இந்த சபைக்கு வந்ததுனால தானே எவ்வளவோ அவமானப்படுத்தப்பட்டாங்க, இந்த சபையில் ஆராதிச்சதுனால தானே எவ்வளவோ ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க. ஆண்டவரே, உம்மை தேடினதுனால